தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரே வணக்கம். இந்த பூச்சாண்டி காணிக்கிற வேலைன்னா என்னென்னு தெரியுமா? அதாவது உன்னை தூக்கிடுவேன், உனக்கு நான் நோட்டீஸ் அனுப்புகிறேன், உன்னை வந்து கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், உன்னை எப்படியாவது நான் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தலையை புழிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. யாருன்னா நம்ம ஜூலி அக்கா. லைக் என்ன விஷயம்னா, நானும் ஒரு அட்வொகேட்டு பார் கவுன்சிலில் என்ரோல் பண்ணி இந்தளவுக்கு நம்ம வந்து சும்மா பொத்தாம்போதவா நம்ம வந்து ஜூலி வந்து கிட்னி டிராஃபிக்கிங்கில், அதாவது கிட்னி வியாபாரத்தில் ப்ரோக்கரேஜில் இன்வால்வ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது சும்மா எல்லாம் நம்ம பேசலை. நம்மளுக்கு ஆதாரத்துடனும் லைக் சம்மந்தப்பட்ட, அதாவது சும்மா ரோட்டில் போகிறவங்க எல்லாம் கிடையாது. நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், சம்மந்தப்பட்ட கிட்னி வாங்கினவங்களும் கொடுத்தவங்களும் அதை தாண்டி நடுவில் மிடில் மேனாக ஜூலி இருந்திருக்காங்க, ஜூலியோட ஃப்ரெண்டு ஷர்மிளா இருந்திருக்காங்க அப்படிங்கிற எல்லா ஆதாரத்துடன் நம்மளுக்கு கிடச்சதுக்கப்புறமாகவும் சம்மந்தப்பட்டவங்க எழுத்துப்பூர்வமாக லெட்டரில் நம்மளுக்கு வந்து ஒப்புதலுக்காக கொடுத்ததுக்கப்புறமா மட்டும்தான் நம்ம ஒரு அட்வொகேட்டாக எல்லாம் ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும். நம்ம வந்து மிடில் மேனாக நான் உட்காந்து பேசியிருக்கேன் வீடியோவில், நான் இன்வால்வ்டு கிடையாது. கிட்னி டிராஃபிக்கிங்கில் நான் வாங்கி கொடுத்தவனும் கிடையாது, எதுவும் கிடையாது. நான் ஜஸ்ட்டு நம்மளுக்கு ஒருத்தவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்திருக்காங்க, நம்மளுக்கு வந்து எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க, கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி இவங்க வந்து என்னென்ன விஷயங்களை இன்வால்வ், அதாவது ஷர்மிளா என்கிற நபர் யாருன்னா ஜூலியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஜூலி, ஷர்மிளா இவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருந்து தான் இந்த வியாபாரத்தை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத ஒட்டுமொத்த லைக் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறமா தான் நம்மளே வீடியோவில் பேசணும். என்னடா இது, காலையில் அடுத்த லீகல் நோட்டீஸ் செராக்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா, காலையில் எந்திரிச்சதுக்கப்புறமா என்னோடய நண்பர் கார்த்திக் குமார் இருக்கார்ல, லைக் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சி விட்றாரு. இந்த மாதிரி அடுத்து இன்னொரு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சி விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன், அதாவது இந்த ஜூலி உண்மையிலே தற்குறிகளாக இல்லையா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. இது வந்து பணத்துக்காக தான் உண்மையிலே இப்படி பண்ணிகிட்ருக்கா, இல்லை வந்து உண்மையிலே அறிவு இருந்து பணம் தேவை இருக்கிறதுனால இப்படி பண்ணிகிட்ருக்காங்களான்னு நான் யோசித்தேன். உண்மையிலே ரியல் தற்குறி. நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், என்னோடய சொந்த ஊர் எதுங்கிறதும் பல பேருக்கு தெரியும். என் சொந்த ஊர் எங்கன்னா கன்னியாகுமரி. தற்குறித்தனமாக எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. டு ஆல்டன் பால் அட் மிஸ்டர் நெல்சன், ஜென்சி பாலிடிக்ஸ், நம்பர் 6 ஃபஸ்ட்டு கிராஸ் ஸ்ட்ரீட்டு, 7th மெயின் ரோட், டென்யூர், திருச்சிராப்பள்ளின்னு சொல்லிட்டு. எனக்கும் திருச்சிராப்பள்ளிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு இன்ச்சு கூட சம்மந்தம் கிடையாது. அங்கே வந்து என் நோட்டீஸ் போயிருக்கு. அதில் வந்து லைக் 2, அதாவது ஃப்ரம் ஜூலியோட பிகாஃப் ஆஃப் செயல்படுறாங்கள அட்வொகேட்டு, அந்த லீகல் விங்லேருந்து நம்மளுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. இது அவங்க வீட்டுக்கு, அதாவது கார்த்தியோட வீட்டுக்கு போனனால என் வீட்டுக்கு எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டாப்புல. உண்மையிலேயே ஒரு லீகல் நோட்டீஸ் யாருக்கு எப்படி அனுப்பணுங்கிறதே தெரில. சரி, ஓகே, ஏதோ அனுப்பிச்சிட்டாங்க, ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என் நண்பர் நம்மளுக்கு அனுப்பிச்சி விட்டனால வந்துருச்சு. கிட்டத்தட்ட 8 பேர் இதில் வந்து அக்யூஸ்டு. அதில் முதல் அக்யூஸ்டு நானா. அக்யூஸ்டுன்னு முதல்ல முடிவு பண்ணுறதே கோர்ட்டு. இது வந்து அது தற்குறிகளை பாருங்கள். இந்த ஜூலியை ஃபஸ்ட்டு நான் அடுத்தது யாருன்னா ஃபெலிக்ஸ் ஜெரால்டு. பாவம் அந்த மனுஷன். இன்டர்வியூ எடுத்தது ஒரு குத்தமா? ஜஸ்ட்டு அவர் சேனலில் உட்காந்து இன்டர்வியூ எடுத்தது ஒரு குத்தம். அடுத்தது மிஸ்டர் ஷர்மிளான்னு சொல்லிட்டு, அடுத்து பூவரசன், அடுத்து மிஸ்டர் சரத், வாய்ஸ் ஆஃப் சரத், அதுக்கடுத்து கார்த்திக் குமார் 6வது, அருண்ராஜுன்னு சொல்லிட்டு 7வது, 8வது வந்து மிஸ்டர் ராஜு, SRM ராஜு ட்ரேடர்னு சொல்லிட்டு. ஓகேவா, எல்லாருக்கும் போட்டாங்களா? போட்டுட்டு இதில் இந்த லீகல் மாரல் ஆஃப் த நோட்டீஸ் என்னென்னா, 50 லட்ச ரூபா நஷ்டேடாக கொடுக்கணுமா. அவங்களோட பேரை வந்து நம்ம கலங்கம் பண்ணிட்டோமா. இது ஒவ்வொன்றத்தையும் வாசித்தா எனக்கே சிரிப்பாக வரும். மை கிளைண்ட் ஸ்டேட்ஸ் தட் நோ ஆக்டிவிட்டி ஹேஸ் பீன் இன்வால்வ்டு. அதாவது வந்து எந்த ஆர்கன் டிராஃபிக்கிங்லேயே, எந்த ஒரு உறுப்புகளை கடத்துறதுலையும் வியாபாரம் பண்ணுறதுலையும் என் கிளைண்ட் இன்வால்வ்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. லைக் வந்து நம்ம வந்து வீடியோவில் மன்னிப்பு கேட்கணுமா. அதாவது ஜூலி அவர்களை பற்றி தவறான ஒரு விஷயம் நம்ம பேசிட்டோம், வைடர் ஆடியன்ஸில் கொண்டு போய் சேர்த்துட்டோம். நான் தான் முதல் குற்றவாளி. இந்த முதல் குற்றவாளியான நெல்சன் வந்து வீடியோவில் லைக் வந்து ஒரு முழுமையான ஒரு மன்னிப்பை கேட்கணும், அப்பாலஜைஸ் பண்ணணும், ப்ளஸ் வந்து அதை தாண்டி 50 லட்ச ரூபா நஷ்டேடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னென்னா, நான் கிட்னியை வாங்கலை, நான் கிட்னியை வியாபாரம் பண்ணல, எனக்கு கிட்னி தேவையும் வரல கடவுள் புண்ணியத்தில். ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் 50 லட்சம் கொடுக்கணும், நான் மன்னிப்பு கேட்கணும்னா, இந்த தற்குறியோட இன்னொரு விஷயத்தை நான் வரேன் தெளிவாக. இதே ஜூலி என்ற தற்குறி ஒரு தற்குறியோட நண்பர் இருக்காப்புல இல்லை, ஷர்மிளா, நம்ம கிட்ட பேசும்போது ஆடியோவில் அழகாக ஒரு விஷயத்த ஒப்புக்கொள்கிறாங்க.
இந்த ஆடியோலாம் நான் இப்போ அட்டாச் பண்ணல. காரணம் என்னென்னா எல்லாமே நான் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுப்பியிருக்கேன். போலீஸ் எந்த அளவுக்கு இது இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து பெட்டிஷன் அனுப்பியிருக்கோம். 30 days அவங்களுக்கு டைம் இருக்குது. அந்த டைமுக்கு அப்புறம் அவங்க ரிப்ளை பண்ணுறாங்களா இல்லை நம்ம கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கணுமாங்கிறத அடுத்து நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த ஷர்மிளா என்ற நபர் வந்து தெளிவாக ஆடியோவில் ஒரு விஷயத்தை என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் கிட்னி டிராஃபிக்கிங்கில் இன்வால்வ் ஆனது உண்மை தான். அதாவது இது பாலிமரில் இந்த ஆடியோ வந்துச்சு, வேணால் இஃப் பாசிபிள் எனக்கு கோச்சிக்காதீங்க, அதில் வந்து அந்த ஆடியோ எல்லாமே இருக்குது, அதில் கேட்டுக்கோங்க, நான் இதில் அட்டாச் பண்ணலை. எதுக்காகனா இன்வெஸ்டிகேஷனில் நம்மளை வந்து இதாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்போ இந்த ஷர்மிளா என்ற நபர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஜூலியோட வீட்டில் வச்சு தான் நாங்கள் வந்து இதை வந்து இந்த பரிமாற்றங்களை பண்ணுறோம். அதாவது இந்த கிளைண்ட் என்ன பண்ணுறாங்க, ஜூலிக்கு வீட்டுக்கு போகிறாங்க, ஜூலிக்கு வீட்டில் வச்சு தான் ஷர்மிளாவை பார்க்குறாங்க, 4 லட்சமாக 4.5 லட்சம் கொடுக்குறாங்க, ஜூலியோட கன்சென்ட்டோடு தான் இது நடக்குது, ஜூலி அந்த வீட்டில் தான் இருக்காங்க. இதுங்கிறது நம்மக்கிட்ட கிளைண்ட், அதாவது பாதிக்கப்பட்டவங்க நம்மக்கிட்ட சொன்ன தகவல். சரியா? அடுத்ததாக ஷர்மிளா கிட்ட நாங்கள் பேசும்போது ஷர்மிளா என்ன சொல்கிறாங்க, சார் நாங்கள் வந்து இதில் பண்ணது உண்மை தான், ஆனால் இது ஒரு சேவை மனப்பான்மையில் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. டிரான்ஸ்பிளான்ட் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் தோட்டா 1994ன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குது. இந்த சட்டம் எல்லாம் போய் உனக்கு இதுக்காக மண்ணாங்கட்டிக்கா உன்னை உருவாக்கி வச்சுருக்காங்க. நாட்டில் இந்த மாதிரி எந்த ஒரு இந்த மாதிரி தற்குறிகள் இந்த மாதிரி மொல்ல மாதிரி தனமான வேலைகளில் ஈடுபடக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சட்டங்கள் தான் இந்த சட்டங்கள். இந்த மாதிரி தற்குறிகள் எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சட்டம் இருந்தும் இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஷர்மிளா என்ன பதிவு பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு பொது சேவை மாதிரி தான் பண்ணோம், அவருக்கு பாவம் அவர் வந்து 50,000 அதாவது நம்ம கிளைண்ட் பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு இவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டான். யார்? இந்த ஷர்மிளா. யாரை? இந்த பாதிக்கப்பட்டவங்களை ப்ரெஷர் பண்ணி 1 லட்ச ரூபா நீங்கள் போட்டே ஆகணும்னு 50,000 கஷ்டப்பட்டு ஏதோ ஆஃபீஸில் அங்கே கடனை வாங்கி 1000 2000 அந்த கஷ்டத்தை யோசிச்சு பாருங்கள். அந்த அம்மா மனைவி புருஷன் வந்து அவங்களோட வீட்டுக்காரர் வந்து கிட்னி வந்து அவங்களுக்கு தேவையில் இருக்காங்க, லைக் வந்து டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த தற்குறி, இந்த நாய் டிமாண்ட் பண்ண கஷ்டப்பட்டு 1000 2000 சேர்த்து 1 லட்ச ரூபாயை இந்த ஜூலிக்கு இந்த ஷர்மிளாவுக்கு ஜிபேயில் அமுச்சு விட்றாங்க. 50,000 சொல்லிட்டு அதை அமுச்சு விட்டதுக்கப்புறமா அடுத்து ஜூலியோட வீட்டில் வச்சு சென்னையில் வச்சு கிட்டத்தட்ட 4 லட்சமோ 5 லட்சம் கொடுக்குறாங்க. இந்த பணத்தை கொடுத்தது முதல் எல்லாமே வாங்கினது முதல் நடக்கிறது எல்லாமே ஜூலியோட கன்சென்ட்டில் தான் நடக்குது. இதை நமக்கு பாதிக்கப்பட்டவங்க நம்மக்கிட்ட சொன்னது என்னென்னா, ஜூலியோட வீட்டை வச்சு தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு. இது அந்த வீட்டில் ஜூலி இருந்தாங்க அப்படின்னு. ஸோ இது வாக்கு மூலமாக வாயெல்லாம் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சம்மந்தப்பட்டவங்க சொன்னால் அது இன்னும் ஆடட் எவிடன்ஸ் தானே. எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா? ஷர்மிளா எங்ககிட்ட பேசும்போது சொல்கிறாங்க, நாங்கள் கேட்குறோம், ஆமாம் அப்போது நீங்கள் பண்ணது எல்லாமே இந்த மனிதாபிமானம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து சோஷியல் சர்வீஸ்னு வச்சுக்கோங்க, இது ஜூலிக்கு தெரியாதா என்ன? தெரியும் சார் அப்படின்னு. உண்மையிலேயே நான் அந்த ஜூலியோட இடத்துல இருந்தேன்னா ஏன் வீட்டில் வச்சு இந்த குற்றம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதோட சிறை தண்டனை எவ்வளோ தெரியுமா? அதாவது கிட்டத்தட்ட இந்த குற்றங்களில் ஈடுபட்டிருக்காங்கன்னா மினிமம் 10லேருந்து 20 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனையும் 20 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் காம்பன்சேஷனும் ஃபைனும் நீங்கள் பே பண்ணணும். எங்கள் ஜெயில் தண்டனை மட்டும் கிடையாது, காம்பன்சேஷனாக ஃபைனும் நீங்கள் கட்டணும். இதை தாண்டி இப்போ நான் வந்து குற்றத்தில் டேரெக்டாக இன்வால்வெல்லாம் கிடையாதுப்பா, நான் வந்து ஜஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒரு உடந்தையாக இருந்திருக்கேன், என்னோடய வீட்டை வந்து இந்த குற்றம் நடக்கிறதுக்கு நான் வந்து ஒரு பகுதியாக நான் கொடுத்துருக்கேன், எனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதுன்னா அதுவும் ஒரு குற்றம் தான். நான் சொல்கிறேன், இந்த தற்கொலைகளுக்கு அபட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஹெல்பிங் ஏ க்ரைம். அதாவது ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு உதவி பண்ணுறது, என்கரேஜ் பண்ணுறது. உதவி பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது, என்கரேஜ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று ப்ரொவைடிங் பிளேஸ், இடங்களை கொடுத்து சப்போர்ட் பண்ணுறது. நான் கரெக்டாக சொல்லணும்ல, இந்த தற்கொலைகளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்ல, அதனால தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றா சொல்கிறதுக்கு. கிரிமினல் கான்ஸ்பிரன்சி, அதாவது யூ நியூ அபவுட் த கிட்னி டிராஃபிக்கிங், உனக்கு தெரிஞ்சுதான் இது நடக்குது. யூ அலோட் யுவர் ஹவுஸ் ஃபார் டிரான்சாக்ஷன்ஸ், உன் வீட்டில் தான் பணம் பரிமாற்றம் பண்ணுறதுக்கு அனைத்து வேலைகளையும் செய்கிறதுக்கு நீ அலோவ் பண்ணியிருக்க, அது சட்டத்துக்கு புறம்பானதுன்னு தெரிஞ்சோம். யூ நியூ அபவுட் த கிட்னி டிராஃபிக்கிங், உனக்கு கிட்னி டிராஃபிக்கிங் நடக்குது அப்படிங்க ப்ரோக்கரேஜ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் நீ அலோவ் பண்ணியிருக்க, அதுவும் ஒரு குற்றம். அதுக்கு அடுத்தது ஹார்போரிங் சொல்லுவாங்க, ஃபெசிலிட்டேட்டிங் இல்லீகல் ஆக்டிவிட்டி, ப்ரொவைடிங் எ சேஃப் பிளேஸ், நோயிங் ஆக்டிவ் இன்வால்மெண்ட் இன் க்ரைம். சேஃபாக நல்ல ஒரு பகுதி கொடுத்தா தான், வீடை கொடுத்தது தான். இது எல்லாமே அதான் சொல்கிறேன்ல, ஒரு திருட்டு வழக்குன்னு வைங்களேன், அதில் 10 வழக்க போடுவாங்க. அதே மாதிரி இந்த வீடை போட்டு உடைச்சது, ட்ரெஸ்பாஸ் பண்ணது, உள்ளே போய் லைக் வந்து அத்துமீறி எடுத்தது, பொருட்கள் எடுத்ததுன்னு சொல்லிட்டு பல குற்றங்களை போடுவாங்க. அதாவது அதே தான் இந்த ஃபெசிலிட்டேட்டிங் இல்லீகல் ஆக்டிவிட்டி, கிரிமினல் கான்ஸ்பிரன்சி, லைக் வந்து கான்ஸ்பிரசி. அதுக்கு அடுத்தது வந்து என்னென்னா லைக் அபட்மெண்ட்டு. இது எல்லாமே நம்ம மேடம் யார், ஷர்மிளா கிடையாது,
ஜூலி அதாவது இதில் வந்து இந்த உடந்தையாக இருந்ததுக்கு ஜஸ்ட்டு நம்மக்கிட்டே இருக்கிற முதல் பாதிக்கப்பட்டவங்களுடைய கேஸ்லேயே ஜூலிக்கு 10லேருந்து 20 வருஷம் ஜெயில் தண்டனை. இதுக்கு தண்டனை என்னென்னு பார்த்துடலாமா? நம்ம ஜூலி அக்காவுக்கு மினிமமாக 5லேருந்து 10 வருஷம் இம்ப்ரீஸ்மெண்ட்டு. அதுக்கடுத்து ஜூலி அக்காவுக்கு உள்ள ஃபைன் எவ்வளோ தெரியுமா? 20 லட்ச ரூபா ஃபைன். பாசிபிள் பனிஷ்மெண்ட் ஃபார் மிஸ்ஸஸ் ஜூலி. இவ்வளோ குற்றங்கள் இருந்திருக்கு. உடந்தையாகவும் இருந்திருக்காங்க, சம்மந்தப்பட்டவும் நபராகவும் இருந்திருக்காங்க. இது என்னென்னா முதல் குற்றத்தில் மட்டும், அதாவது எங்களுக்கு வந்த முதல் கிளைண்ட்டோட முதல் பாதிக்கப்பட்ட விக்டிமோட கேஸில் மட்டும் ஜூலி இன்வால்வ் ஆகியிருக்குது. அடுத்த விக்டிம் என்ன தெரியுமா? டைரக்ட் இன்வால்மெண்ட். பெசன் நகர் பீச்சில் வச்சு 15 லட்ச ரூபான்னு நினைக்கிறேன், 15 லட்ச ரூபா. அதாவது வந்து நான் உங்களோட வீட்டுக்காரருக்கு கிட்னி வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம், உங்களுக்கு சீனியாரிட்டி பிரகாரத்தில் இத்தனை 3 வருஷம் கொடுத்துருக்காங்களா, வெறும் 3 மாதத்தில் நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு 15 லட்ச ரூபா இவங்க வந்து பெசன் நகர் பீச்சில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஜூலியோட ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்ததா அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்மக்கிட்ட ப்ராப்பர் எவிடன்ஸாக வந்ததுக்கப்புறமா தான் நம்மளே பேசியிருக்கோம். உடந்தையாகவும் இருந்திருக்காங்க, டைரெக்டாகவும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இதை வந்து சம்மந்தப்பட்ட குற்றவாளியே வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? நானும் இதை பொது சேவை மாதிரி செஞ்சேன், அதுக்கு நன்கொடை பண்ணது மாதிரி, உதவி பண்ணது மாதிரி அவங்க வந்து 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இவன் மிரட்டி வாங்கியிருக்கான் அந்த 1 லட்சத்தை. அந்த முதல் கிளைண்ட்டுக்கிட்டேருந்து மிரட்டி வாங்கிட்டு அதை வந்து எப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, நான் கிட்னி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுனால அவர் வந்து ஒரு நல்ல எண்ணத்தோடு எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த ஷர்மிளா என்ன நினச்சிட்டாங்கன்னா, நம்ம வந்து ஜூலியை மாட்டி விட்டுவிட்டோம்னா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சட்டத்தின்படி மாட்டி விட்டவங்கலாம் கிடையாது. இன்வால்வ் ஆனவங்களும் உடந்தையாக இருந்தவங்களும் எல்லா தற்குறி நாய்களும் இதில் குற்றவாளிகள் தான். நான் ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா, தப்பே பண்ணாதன்னா உனக்கு 50 லட்ச ரூபா நான் கொடுக்கணும், உனக்கு வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்கணும், உனக்கு வந்து அப்பாலஜைஸ் பண்ணணும்னா, வீடியோவும் டெலீட் பண்ணணுமா, எல்லாம் பண்ணணும்னா நல்ல கொளுத்து 10 லட்சம் 15 லட்சம் 5 லட்சம் 2 லட்சம் உடந்தையாக இருந்து டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு வீடியோவும் கொடுத்தவன் உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும். இப்போ நான் வந்து அட்வொகேட்டாக படித்து ப்ராக்டிஸ் பண்ணி நான் இன்றைக்கி வந்து நான் ஒன்றும் தெரியாமல் ஒன்றை மாதிரி ஒரு தற்குறியாக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன்ல. இவ்வளோ விஷயம் செஞ்சுட்டு என் வீட்டுக்கு அழகாக ஒரு லீகல் நோட்டீஸ் என் வீட்டுக்கு அனுப்புகிறேன்னு கூட தெரியாமல் ஏதோ ஒரு வீட்டுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சி விட்டுட்டு ஸோ பர்சன் வந்து இந்த மாதிரி வந்து மன்னிப்பு கேட்கணும், நாங்கள் வந்து 50 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னு. இதை அரசாங்கம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. சரி, அரசாங்கம் இப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், காவல்துறை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. காவல்துறைக்கிட்ட போய் இதே ஜூலி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. 2-3 வாரம் இருக்கும். இதே மாதிரி தான் என்ன ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களை, கார்த்திக் குமார், இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 8 பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுலேயும் முதல் குற்றவாளி என்ன தான் போட்டிருக்காங்க. ஏன்னா லைக் வந்து இவனை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், இந்த அட்வொகேட்டை தூக்கிட்டா ஒட்டு மொத்தமாக எல்லாம் சிதறிடும். ஏன்னா ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் கூட ஜஸ்ட் வந்து கேள்வி கேட்டவர் தான், இன்டர்வியூ எடுத்தவர் தான். மிச்சம் இருக்கிறவங்க எல்லாமே நான் அட்வொகேட்ஸ், நான் மீடியா பர்சன்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து சிதறிடுவாங்க. ஸோ இவனை அடித்தா ஒட்டு மொத்தமாக நின்றுவனுங்கிறதுக்காக முதல் குற்றவாளி இவன் தான் 50 லட்ச ரூபா தரணுங்கிற மாதிரி சொல்லும்போது அது ஒருத்தவங்களோட கல்யாணத்தை நடத்துறதுக்கே வக்கு இல்லையா. அந்த கல்யாணத்தை இன்னொருத்தங்கிட்ட போய் கிட்டத்தட்ட 30 லட்சமா 40 லட்ச ரூபான்னு நினைக்கிறேன். திமுகலேருந்து பூச்சி முருகன் அவர்கள் தான் இந்த அம்மாவோட கல்யாண செலவுக்கே கொடுத்தாங்க அப்படிங்கிறது. அது என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொடுத்தாங்கிறது எனக்கு தெரியாது. அதை சொன்னதும் யார் தெரியுமா? ஜூலியோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஷர்மிளா. இந்த கீழ்த்தரமான தேர்ட் கேட்டகரி பர்சன்ஸை நம்ம சேனலில் பேசுகிறது மூலமாக சேனலோட லெவல் தான் டீக்ரேட் ஆகும், அது எனக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் என்ன ஒருத்தங்க டார்கெட் பண்ணும்போது நம்ம மக்களுக்காக ஒரு விஷயத்த பேசும்போது அந்த பேசின ஒரு விஷயத்த கூட ஒத்துக்கொள்ள தைரியம் திராணி வக்கில்லாத நபர்கள் அதிகார பலத்தையும் இந்த மாதிரிப்பட்ட அரசியல்வாதிகளோட பலத்தையும் வச்சு நம்மளுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பி இவனை முடக்கிடலாம் தூக்கிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ எங்களுக்கு கொழுப்பு இருக்காதா மேடம்? அதாவது விக்டிம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டவங்களாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுனாலையும் முதல்ல ஆர்வத்தில் எல்லாருமே எல்லா விஷயங்களையும் சொல்லி நம்மளுக்கு வந்து எழுத்துப்பூர்வமாக எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி நம்ம பேசினதுக்கப்புறமா சரி ஓகே இது அப்படியே ஓஞ்சி போயிடும் போல் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சனால நானும் விட்டுட்டேன். சரி ஓகே அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விடமாட்டேன்னு சொல்லிட்டு இடையில நான் பேசியிருந்தேன். இந்த தற்கொலையை விடக்கூடாது, காசுக்காக என்னென்ன கூவுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சிருந்தேன். பட் இருந்தாலும் திருப்பி டார்கெட் பண்ணும்போது திருப்பி எழுப்பி விடுற மாதிரி எனக்கு தோணுது. நானும் ஜூலி மேட்டரை மறந்துட்டேன். காலையிலேருந்து வேலையில் பிஸியாக இருக்கும்போது என்னடா திருப்பி ஜூலி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, அப்பப்போ ஞாபகப்படுத்தி விட்றீங்க.
நானும் அந்த கேஸ் என்னங்கிறது என்ன ஸ்டேட்டஸுங்கிறது ரீகால் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு கோர்ட் டைரக்ஷன் அதாவது போய் இந்த ஜூலி அம்மாவையும் அந்த மதுரையில் நடக்கக்கூடிய அந்த பிரேமானந்த சிங் அவர்கள் விசாரிக்கிறார்ல, அதில் வந்து ஒரு பெட்டிஷன் மாதிரி போட்டு இந்த அம்மாவையும் கொஞ்சம் புரோக்கராக ஆட் பண்ணிக்கோங்க. ஷர்மிளா அம்மா டைரக்ட் குற்றவாளியாக இருக்காங்க, இது உடந்தையாக இருந்திருக்காங்க. இந்த 2 தற்கூறிகளையும் உள்ள தூக்கி போட்டு கொஞ்சம் விசாரிங்க. விசாரித்து 10 வருஷமோ 30 வருஷமோ 40 வருஷமோ ஜெயிலில் தூக்கி போடுங்க. நான் இன்வால்வ் ஆயிருந்தேன்னா என்னையும் தூக்கி போட்டுக்கோங்க, எனக்கும் ஃபைனை போடுங்க. நான் இன்வால்வ்மெண்ட் ஆகலை, இல்லை இன்வால்வ்மெண்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற பட்சத்தில் உள்ளே தூக்கி வச்சு 30 லட்சம் இல்லை 40 லட்சமோ 50 லட்சமோ வாங்கி கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். இறைவன் அதுக்கான அனைத்து வழிகளையும் செய்வார் என்று நம்புகிறேன். காரணம் என்னென்னா, இந்த அரசியல் சூடு பிடிக்கிற டைமில் இந்த சில்லறையான பிரச்சனைகள் வந்து நம்மளை வந்து காதை குடஞ்சிட்ருக்கோம். என்ன பண்ணுறதுக்கு, பேசி தான் ஆகணும். இந்த பிரச்சனையை பேசியாச்சு, அடுத்த பிரச்சனை, அந்த பிரச்சனையை பேசி அதுக்கடுத்து சாத்தான்குளம் வழக்கு வந்துச்சுன்னு வைங்களேன். அதுக்கடுத்தது இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ஒருத்தர் பனை ஏறும்போது அவரை சுட்டு ஒரு எஸ்ஐ வந்து காலில் சுட்டுட்டாராம் 4 இடத்துல. அங்கே இன்னொரு பஞ்சாயத்து. அது பேசி முடிக்கிறதுக்குள்ளே இன்றைக்கி வந்து திரு விஜய் அவர்கள் இன்றைக்கி பேசியிருக்காரு, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். சரி, அதை பற்றி எதாவது பேசலான்னு பார்த்தா இந்த ஜூலி எங்கே சுற்றினாலும் சுற்றி வந்துடுது, வாலாட்டிட்டு வந்தது மாதிரி. அது வந்து நம்மளை எழுப்பி விடுதுன்னு வச்சுக்கோங்களேன். பரவாயில்ல, மக்கள் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. தக்க பதிலடிகளை வர காலங்களில் கொடுக்க தான் போகிறோம். பட் இருந்தாலும் இதை எங்கே வச்சு நம்ம பேசணும், எப்படி இதை சூழ்ச்சிகளாக இதை வந்து மூவ் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கிறேன். மக்கள் உங்களோட ஆதரவை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.